தலைப்பு செய்திகள். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் 17ஆம் திகதி நீதி அமைச்சர் நேரில் விஜயம். காரைதீவு போலீஸ் நிலையத்தில் குடும்பஸ்தர் மரணம், 2 பணி இடைநிறுத்தம். பாலச்சந்திரன் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உயிருடன் பாதுகாத்திருப்பேன், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் உருக்கம். கல்வி மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் இன்றியமையாதவை, நாட்டின் போட்டித் திறனை வலுப்படுத்த வேண்டும், சஜித் வேண்டுகோள். விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாரபட்சமின்றி நீதி வழங்குவதில் தற்போதைய அரசு மிகவும் அவதானமாக செயற்பட்டு வருகின்றது என்றும், இது குறித்து நேரில் ஆராய்வதற்காக எதிர்வரும் 17ஆம் திகதி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார செம்மணிக்கு விசேட விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் என்றும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கியின் 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் நாம் ஆரம்ப காலம் முதற்கொண்டே மிகவும் ஆழமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றோம். கடந்த கால ஆட்சிகளில் இவ்வாறான மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்படும் போது அவற்றை மூடி மறைக்கும் செயற்பாடுகளே பரவலாக அரங்கேறின. ஆனால் எமது அரசு அவ்வாறு செய்யாது உண்மை கண்டறியும் பணிகளுக்காக தேவையான நிதி ஒதுக்கீடுகளை செய்து வருகின்றது. நாட்டில் பல்லின சமூகங்களுக்கு இடையில் உண்மையான நல்லிணக்கத்தையும் தமிழ் மக்களிடையே அரசு மீதான நம்பிக்கையும் கட்டியெழுப்ப வேண்டுமாயின் இவ்வாறான வெளிப்படையான நகர்வுகளை முன்னெடுப்பது அவசியமாகும். இதன் முதற்கட்டமாக எதிர்வரும் 17ஆம் திகதி நீதி அமைச்சர் செம்மணி பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்வதுடன் அது குறித்து ஆழமான கலந்தாலோசனைகளையும் முன்னெடுக்க உள்ளார். அதேபோன்று எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் யாழ்ப்பாணத்துக்கு விசேட விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பகுதியின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து ஆராயப்படவுள்ள இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளூராட்சி சபைகளின் முன்னாள் தலைவர்களுக்கும் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் நிலையத்தில் குடும்ப பிரச்சினை ஒன்றிற்காக கைது செய்யப்பட்டு போலீசாரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் 2 போலீஸ் சார்ஜன்கள் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற வேளை கடமையில் இருந்த 2 போலீஸ் சார்ஜன்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RIP ஜெயரட்னவிற்கு உள்ளக விசாரணை மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உயிரிழந்த குடும்பஸ்தர் 65 வயது மதிக்கத்தக்க 6 பிள்ளைகளின் தந்தையான காரைதீவு 1ஆம் பிரிவு மாதவி வீதியை சேர்ந்த சாமித்தம்பி பாக்கியராஜா ஆவார். இவர் முன்னாள் ஓய்வு பெற்ற நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர் என்பவர். சம்பவம் தொடர்பிலான விசாரணையானது கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தரவின் பணிப்புரைக்கமைய அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சுஜித் வெதமுல்லவின் உத்தரவிற்கமைய அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியாந்த பண்டார கஸ்தூரி ஆராய்ச்சி வழிநடத்தலின் அக்கரைப்பற்று பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் DNP நந்தநாராயண நெறிப்படுத்தலில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று EPDPயின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இறுதிப் போர் மௌனித்ததை தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலச்சந்திரன் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்று கூறப்படும் சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு விரிவான பதிலளிக்கும் போது டக்ளஸ் தேவானந்தா இதனை குறிப்பிட்டார். இறுதிப் போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாலச்சந்திரன் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருந்தார். அவரை நான் மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிரோடு மீட்டெடுத்திருப்பேன். அவர் பிரபாகரனின் மகன் என்பதற்காக மட்டுமல்ல, ஓர் உன்னதமான மனிதநேய அடிப்படையிலே தான் இந்த முடிவை எடுத்திருப்பேன். ஏனெனில் போர் மௌனித்த பின்னர் அந்த சிறுவனால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை.
போர்க்கால பகுதியில் அதற்கு பின்னரும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த முக்கிய உறுப்பினர்கள் உட்பட பலரை நான் ஏற்கனவே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் அவர்களை புனர்வாழ்வின் ஊடாக விடுவிப்பதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன். எனவே பாலச்சந்திரனுக்கும் அத்தியதோர் உயர் பாதுகாப்பை தம்மால் தாராளமாக வழங்கியிருக்க முடியும் என தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் நிலவும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் முதலீட்டிற்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியையும் சர்வதேச போட்டித்திறனையும் வலுப்படுத்துவது மிக அத்தியாவசியமானது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய சர்வதேச விவகாரங்கள் நிறுவனத்தின் விக்டோரியா கிளையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கைக்கான ஆய்வு பயணத்தில் ஈடுபட்டுள்ள பிரதிநிதிகள் குழுவினர் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து கலந்துரையாடினர். இச்சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலவச கல்வியும் இலவச சுகாதார சேவையும் இலங்கை நலன்புரி அரசின் முக்கிய அடித்தளமாக விளங்கினாலும் தற்போதைய கல்வி முறை கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போதைய கல்வி முறையானது ஆண்டுதோறும் தொழில் சந்தையின் தேவைகளுக்கு பொருந்தாத வேலைவாய்ப்பு பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளையே உருவாக்கி வருகின்றது. மனப்பாடம் செய்யும் கல்வி முறை, பாடசாலை பாடத்திட்டத்தில் காணப்படும் பொருத்தப்பாடின்மை மற்றும் மொழி உரிமைகள் அரசியல் மயமாக்கப்பட்டிருப்பது ஆகியன கல்வித்துறையை பெரிதும் பாதித்துள்ளன. நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருந்தாலும் தேசிய மற்றும் முன்னணி பாடசாலைகள் மாத்திரமே அதிக வளங்களையும் வசதிகளையும் அனுபவிக்கின்றன. பெரும்பாலான பாடசாலைகள் இன்னும் குறைந்த வசதிகளுடனேயே இயங்குகின்றன. நலன்புரி அரசின் நோக்கம் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதாக இருந்தாலும் தற்போதைய முறைமைக்குள் அந்த ஏற்றத்தாழ்வுகள் மேலும் விரிவடைந்துள்ளன. நிலை பேண்தகு அபிவிருத்தி மற்றும் ஆட்சி முறையின் மீதான மக்கள் நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக கொள்கைசார் ஒருங்கிணைப்பு மற்றும் நிறுவன வலுவூட்டல் அவசியமாகும். அத்துடன் ஜனநாயக ஆட்சி முறை, பொருளாதார ஸ்திரத்தன்மை, சமூக நல்லிணக்கம் மற்றும் சாதகமான சர்வதேச உறவுகள் ஆகியன நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய தூண்களாகும் என தெரிவித்துள்ளார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக இஸ்லாமிய குடியரசை வழிநடத்திய கமேனி கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதியன்று போரை தொடங்கிய அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலின் முதல் அலையில் கொல்லப்பட்டார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஈரான் நடத்திய போரின் காரணமாக நீண்ட காலம் ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கான பிரமாண்டமான இறுதி சடங்கிற்கான ஆரம்பகட்ட பணிகளை ஈரான் அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தெரிவித்தன. நேரம் இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்றாலும் இறுதி சடங்குக்கு தயாராகுவதற்கு ஒரு சிறப்பு தலையமகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு முகமைகள் தற்போது திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்து வருகின்றன என்று இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கான தெஹ்ரான் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் மௌசென் மஹ்மூதி தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனியின் உடல் எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் திகதி மஷ்ஹத் நகரிலுள்ள இமாம் ரெசா புனித தலத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி சடங்குகள் ஜூலை மாதம் 4ஆம் திகதி முதல் 7ஆம் திகதி வரை தெஹ்ரான் மற்றும் கோம் நகரில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமின் ஜோர்ஹட்டில் விமானப்படை போக்குவரத்து விமானம் AN-32 விபத்துக்குள்ளானதில் விமானப்படையின் 5 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக போக்குவரத்து விமானம் அசாமின் ஜோர்ஹட் விமானப்படை நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது விபத்துக்குள்ளாகியுள்ளது. 2 என்ஜின்கள் கொண்ட இந்த விமானத்தில் பயணித்த விமானப்படையின் 5 வீரர்கள் இதன்போது உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக இந்திய விமானப்படை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அசாமின் ஜோர்ஹட்டில் இன்று காலை சுமார் 10 மணியளவில் வழக்கமான பயணத்தின் போது இந்திய விமானப்படையின் AN-32 விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகளும் ஆரம்பகட்ட விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. ஆரம்பகட்ட முடிவுகள் வரும் வரை ஊகங்களை தவிர்க்குமாறு இந்திய விமானப்படை கேட்டுக்கொள்கிறது. உயிரிழப்புகளுக்கு இந்திய விமானப்படை ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதோடு துயரமான இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் உறுதுணையாக நிற்கின்றது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. வரலாற்றில் இன்று
1907 நோர்வே பெண்களுக்கு வாக்குரிமையை அளித்தது. 1946 மலாயாவில் இருந்து 2வது தொகுதி தமிழர் இலங்கை வந்து சேர்ந்தனர். 1949 2ஆம் அல்பேட் என்ற செம்முக குரங்கு V2 ஏவுகணை ஒன்றில் 134 கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்று விண்வெளிக்கு சென்ற முதலாவது குரங்கு என்ற பெயரை பெற்றது. 2017 பிரித்தானியாவில் வடக்கு கென்சிங்டன் பகுதியில் உயரமான குடியிருப்பு மனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 72 பேர் உயிரிழந்தனர், 74 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.